ஏற்கனவே அதிமுக கூட்டணியில் புதிய தமிழகம் கட்சிக்கு ஒரு இடம் தென்காசி என அந்த இடம் ஒதுக்கப்பட்டது. தொடர்ச்சியாக எஸ்டிபிஐ கட்சிக்கு திண்டுக்கல் ஒதுக்கப்பட்ட நிலையில் அவர்களுக்கான இடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. கூடுதலாக தஞ்சை, மத்திய சென்னை என 5 இடங்கள் தேமுதிக கட்சிக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. தஞ்சை, மத்திய சென்னை, விருதுநகர் என அந்த 5 இடங்கள் அவர்களுக்கான இடங்களும் ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிலையில் மீதம் இருக்கக்கூடிய 17 இடங்களுக்கு தற்போது அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வேட்பாளரை நியமித்திருக்கிறார். இதன் மூலமாக அதிமுக தனது 40 தொகுதிகளுக்கான வேட்பாளரை நிறைவேற்றியிருக்கிறது. தொடர்ச்சியாக இன்றைய தினம் 17 வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அதிமுக சார்பில் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த இடங்களில் திமுக, அதிமுக என நிறைய இடங்களில் நேரடி போட்டியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பாக நேற்றைய தினம் 16 வேட்பாளர்களை அதிமுக சார்பில் அறிவிக்கப்பட்ட நிலையில் பல இடங்களில் 9 இடங்களில் நேரடி போட்டியில் ஈடுபட்டார்கள். குறிப்பாக தமிழச்சி தங்கப்பாண்டியும் ஜெயவர்த்தனும் நேரடியாக போட்டியில் ஈடுபட்டார்கள். அதே போல கலாநிதி வீராசாமியும் ராயபுரம் மனோவும் நேரடி போட்டியாக விட்டார்கள். அதன் அடிப்படையிலே 9 இடங்கள், குறிப்பாக தென்சென்னையை பொறுத்தவரைக்கும் திமுக வேட்பாளர் தமிழச்சி தங்கப்பாண்டியன், தென்சென்னையுடைய அதிமுக வேட்பாளர் ஜெயவர்த்தன் என இந்த இருவரும் நேரடி போட்டியில் ஈடுபட்டதை நாம் பார்த்தோம். அதே போல நேற்றைய தினம் 16 வேட்பாளர்கள் முதற்கட்டமாக அறிவித்ததிலேயே 9 இடங்கள் நேரடி போட்டியாக திமுக மற்றும் அதிமுகவினுடைய இருந்த நிலையில் தற்போது அது அதிகமாக இருக்கிறது. குறிப்பாக கோவை, பொள்ளாச்சி, நீலகிரி என பல இடங்களில் திமுக மற்றும் அதிமுக நேரடி போட்டியை அறிவித்திருக்கிறது. இதன் மூலமாக நாம் பார்த்தோம் என்றால் நேற்றைய தினம் 9 இடங்களும், நேற்றைய தினம் கூடுதலாக 8 இடங்கள் என்றும் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நேரடி போட்டி அதிமுக மற்றும் திமுக இடையே இருக்கிறது. தற்போது 17 வேட்பாளர்களை அதிமுக சார்பில் அறிவிக்கப்பட்ட நிலையில் கன்னியாகுமரியில் நளின் பரசுதர் அவர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அதே போல புதுச்சேரியை பொறுத்தவரைக்கும் தமிழ்வேந்தன் அவர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். திருச்சியை பொறுத்தவரைக்கும் கருப்பையா அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அதே போல தருமபுரியை பொறுத்தவரைக்கும் அசோகன் அவர்கள் வேட்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். நீலகிரியை பொறுத்தவரைக்கும் தமிழ்ச்செல்வன் அவர்கள் வேட்பாளராகவும், தூத்துக்குடியை பொறுத்தவரைக்கும் சிவகாமி வேலுமணி அவர்கள் வேட்பாளராகவும் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.